அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம யமனிடமிருந்து கணவனின் உயிரை மீட்ட சாவித்திரி கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோக்கப்படுவது காரடையான் நோன்பு. மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர். இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்று சொல்வார்கள். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்பட வேண்டும். காரடையான் நோன்பு என்பது கணவனின் நீடித்த ஆயுளை வேண்டி பெறும் நோன்பாகவே பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அது மட்டுமே அதன் பயன் அல்ல. ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் இரு கண்கள் என்பார்கள். அந்த இரு வீடுகளும் சகல செல்வங்களையும் பெற்று செழிக்கச் செய்யும் ஒரு நோன்பாகவே காரடையான் நோன்பு அமைகிறது. சாவித்திரியின் கதையை உற்று நோக்கினால் இதை அறியலாம். தூய்மத் சேனன் என்னும் சால்வ நாட்டு மன்னன் பகைவர்களிடம் போரில் தோல்வியுற்று காட்டில் தன் மனைவி மற்றும் மகன் சத்தியவானோடு வாழ்ந்து வந்தார். சத்தியவான் பேரழகு கொண்ட ஆண்மகன். அந்த காட்டுக்கு தன் தந்தை அஸ்வபதியோடு வந்த சாவித்திரி சத்தியவானின் அழகிலும் அவன் தன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவர்களிடம் அவன் காட்டும் பணிவிலும் மனதை பறிகொடுத்து அவன் மேல் காதல் கொள்கிறாள். சத்தியவானை திருமணம் செய்து கொள்ளும் தன் விருப்பத்தையும் தன் தந்தையிடம் தெரிவிக்கிறாள். அந்த நேரம் அங்கு வரும் நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுள் இன்னும் 12 மாதங்களே எனச் சொல்லி எச்சரிக்கிறார். மனதில் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சாவித்திரி தன் தந்தையிடம், தந்தையே, சத்தியவானை நான் மனதால் கணவனாக நினைத்து விட்டேன். மணந்தால் அவரையே மணப்பேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டாள். மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த அஸ்வபதி வேறு வழியின்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். நாரத மகரிஷி சாவித்திரியிடம், சாவித்திரி, நான் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன். நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் என்று கூறினார். சாவித்திரியும் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்தாள். சத்தியவான் உயிர் பிரியும் நாளும் வந்தது. சாவித்திரி மனம் தளராமல் நோன்பை கடைபிடித்தாள். நோன்பு முடியும் தருவாயில் சத்தியவான் மயங்கி சரிந்தான். அப்போது யமதர்மராஜன் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தார். ஒளிவீசும் தேகத்தோடு தோன்றிய யமனைக் கண்டு வணங்கிய சாவித்திரி, தாங்கள் யார் என கேட்டாள். அதற்கு நான் யமன் என்று பதிலளித்தார். பொதுவாக மானுட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் யம கிங்கரர்கள் தானே வருவார்கள், தாங்களே வந்தது ஏன் என்று சாவித்திரி கேட்டாள். அதற்கு யமன், சத்தியவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவகர்கள் அனுப்பி அழைத்தால் தகாது என்று நானே வந்தேன் என்று பதிலளித்து சத்தியவானின் உயிரை கவர்ந்தார். ஆனால் மனம் தளராத சாவித்திரி தான் கடைபிடித்த நோன்பின் மகிமையினால் கிடைத்த ஆற்றலை கொண்டு யமனை பின்தொடர்ந்தாள். சாவித்திரி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் மனம் இறங்கிய யமன் ஒரு வரம் தருவதாகவும் சத்தியவானின் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறினார். நாட்டையும் இழந்து பார்வையும் இழந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்தியவானின் தந்தையுமாகிய தூய்மத் சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையும் பெற வேண்டும் என்று வேண்டினாள். அதற்கு யமன் தந்தேன் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் சாவித்திரி பின்தொடர்ந்தாள். மறுபடியும் சாவித்திரி தன்னை தொடர்வதை கண்ட யமன் அவளிடம், நீ மிகவும் களைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு அவளோ, என் கணவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும் என்று பதிலளித்தாள். கணவன் மீதான அவளின் பாசத்தை கண்ட யமன், உத்தமியே, உனக்கு மீண்டும் ஒரு வரம் தருகிறேன். சத்தியவானின் உயிர் தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் என்றார். சாவித்திரியும் தன் தந்தைக்கு அரசால் ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை என்று கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று யமன் வாக்களித்தார். யமன் செல்லும் பாதையிலேயே தொடர்ந்து சென்றாள் சாவித்திரி. மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்கு வன்மையிலும் மன உறுதியிலும் மனம் மயங்கி, இன்னும் ஒரு வரம் தருகிறேன், சத்தியவான் உயிர் அன்றி வேறு ஏதாவது கேள் என்றார். சாவித்திரியும் யமனை பலவாறு துதித்து, போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரர்களாக வேண்டும் என்று கேட்டாள். சாவித்திரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் நடந்தார். சாவித்திரியோ பின் தொடர்ந்தாள். யமனுக்கு சாவித்திரியின் பொறுமை கண்டு மனம் இலகியது. அவன் சாவித்திரியுடன், இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றான். அதற்கு சாவித்திரி, ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? எனவே அவரை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயுளையும் நீட்டித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். யமதர்மராஜன் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார். சத்தியவான் உறக்கத்திலிருந்து எழுபவன் போல எழுந்தான்.
அவள் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார். இழந்த ராஜ்யத்தை மீட்டார். சாவித்திரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது. சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். சாவித்திரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே காரடையான் நோன்பு. இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு வேண்டிக் கொள்ள தீர்க்க சுமங்கலி பாக்கியம் மட்டுமின்றி புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்கச் செய்யலாம். இந்த காரடையான் நோன்பு இந்த ஆண்டு 14/3/2022 திங்கட்கிழமை இரவு மாசி முடிந்து பங்குனி பிறக்கிறது. நடுயுருவை ஒட்டி பூஜை செய்வது உத்தமம் அல்ல. இரவு 9 மணிக்கு மேல் அம்பாளின் சாந்த சொரூபம் மாறுவதாக தந்திர சாஸ்திரம் கூறுகிறது. எனவே 14/3/2022 அன்று இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் சந்திர ஓரையில் பூஜை செய்வது, சரடு கட்டி கொள்வது உத்தமம். இந்த விரதத்தை நீங்க கடைபிடித்து எல்லா வளங்களையும் பெற்று இன்புற்று வாழ நான் அந்த சாவித்திரி தேவியை வேண்டிக்கிறேன். நீங்க சுவாமி கிட்ட வேண்டிக்க வேண்டிய தமிழ் மந்திரம், உருகாத வெண்ணையும் ஓரடையும் 100 உனக்கு நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க அருள் தருவாய் அம்மா என்று வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த விரதத்தை நீங்க மேற்கொண்டு எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்று சாவித்திரி அருளால சிறப்பா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.